பிரச்சனையை உண்டு பண்ணிடுவானோ, உங்களுடைய இருதயம் கலங்குமானால் கர்த்தர் முதல்ல வாக்கு கொடுக்கிறாரு, மனுப்புத்திரனே நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், அவர்கள் வார்த்தைகளுக்கு நீ அஞ்சவும் வேண்டாம். இப்போ ஒரு அனாயிண்டிங் நம்ம மேல வரப்போகிறது, ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் நம்ம மேல ஊற்ற போறாரு. இந்த தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் கொடுத்த அபிஷேகம் என்ன அப்படின்னா, மனுஷங்களை பார்த்து பயப்படாத அபிஷேகம், நெரிஞ்சலான மனிதர்களை பார்த்து பயப்படாத அபிஷேகம், முள்ளு போல இருக்கிற மனிதர்களை பார்த்து பயப்படாத அபிஷேகம், தேள் மாறி கொட்டுற மனுஷங்களை பார்த்து அவனுக்கு பயமே இல்லை. இப்போ எல்லாரும் இதற்காக ஜெபிக்க போறோம். நான் நம்புறேன், இந்த ஆவியானவர் உங்கள் மேல் ஊற்றப்பட போகிறார், நம்ம எல்லார் மேலேயும் ஊற்றப்பட போறார். இனி இந்த உலகத்திலிருந்து கர்த்தரை நம்ம சந்திக்கிற வரைக்கும் நமக்கு என்ன வராது அப்படின்னா, மனுஷங்களை பார்த்து அந்த பயம் இனி வருவது இல்லை, நம்முடைய பிள்ளைகளுக்கும் வருவது இல்லை. இந்த உலகத்திலேயே பெரிய ஜெயம் என்ன அப்படின்னு சொன்னா, மனிதர்களை பார்த்து பயப்படாத ஜெயம் பெரிய ஜெயம், பெரிய ஜெயம். பாதி பேர் எதுக்கு தான் பயந்துட்டு இருக்காங்கன்னா, மனுஷங்களுக்கு தான் பயப்படுறாங்க. வேதம் சொல்லுகிறது, மனிதனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். எவ்வளோ பெரிய ஊழியக்காரனா இருந்த போதிலும் ஏசபேலுடைய வார்த்தையை கேட்டு பயந்து போய் ஒரு கெவிக்குள்ள ஒளிஞ்சிட்டார்ல, அந்த வார்த்தை அவ்வளோ மிரட்டலான வார்த்தை வந்திருக்குது. இந்த சத்தம் சிலருக்கு நேருக்கு நேர் வரலாம். உங்களை மிரட்டுற ஆள் ஒருவேளை பெரிய அதிகாரியா இருக்கலாம், ஒரு பெரிய பொலிட்டிக்கலா வித்தியாசமான ஒரு நபராக கூட இருக்கலாம், அவர் பெரிய கட்சியில் இருக்கிறார் பாஸ்டர், அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்களோ. நீ ஒன்றும் பயப்படாதீங்க, பெரிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், பெரிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னை தூக்கிடுவேன்னு சொன்னா அவங்க முன்னாடி தான் கர்த்தர் நம்மை அலங்கரிக்கிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். இந்த அபிஷேகம் வேணும்னு சொல்றவங்க எல்லாம் கைகளை மேல உயர்த்தி, இப்போ இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, நீங்கள் எங்கிருந்தாலும் இப்போ ஒரு அனாயிண்டிங் உங்க மேல வைக்கப்படுகிறது. ஆமென். அந்த தீர்க்கதரிசிக்கு கொடுத்த அந்த அபிஷேகத்தை கர்த்தர் நிறைய பேருடைய தலையில கர்த்தர் வைக்க போறாரு. பாஸ்டர், நீங்க சொல்றது உண்மை பாஸ்டர், என் பிள்ளை ஒரு மூலையில ஒதுங்கிட்டான், அவனுக்கு யாரையுமே எதிர்கொள்றதுக்கு தைரியம் இல்லை, கூட படிக்கிற இடத்துல அவர்களை எதிர்கொள்றதுக்கு தைரியம் இல்லை, டீச்சரை எதிர்கொள்றதுக்கு தைரியம் இல்லை, பயப்படுறான் பாஸ்டர், பயப்படுறா பாஸ்டர், அவங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்கன்னு சொன்னா கூட அவனுக்கு புரிய மாட்டேங்குது. ஆனா இப்போ கர்த்தர் அந்த பிள்ளைக்கு ஒரு தைரியத்தை கர்த்தர் தருவாராக. சொல்லுங்க ஜெபம் பண்ணிட்டே, அப்பா இப்போ இன்றைக்கு இந்த அபிஷேகம் என் மேல ஊற்றப்படணும். இந்த எசேக்கியேல்